பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே நீண்ட காலமா மோதல் நிலவி வந்துட்டு இருக்கு. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்து வரும் மோதலால கட்சியினர் இரு பிரிவுகளா செயல்பட்டு வராங்க. கட்சியை கைப்பற்ற இரு தரப்பினரும் தனித்தனியே பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதன் தொடர்ச்சியா தேர்தல் ஆணையத்தையும் அணுகுனாங்க. இதுல அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. 2026 ஆகஸ்ட் 1 வரை பாமகவின் தலைவரா அன்புமணி தொடர்வாரு. பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் A மற்றும் B படிவங்கள்ல கையெழுத்திடும் அதிகாரம் அவருக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை அணுகி மாம்பழம் சின்னத்தையும் அன்புமணி தரப்பு பெற்றுக்கொண்டாங்க. இதனால அதிருப்தி அடைந்த ராமதாஸ் பாமகவின் தலைவர் அன்புமணி இல்ல, அவருடைய பதவி காலம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் ராமதாசுடைய மனுவை நிராகரிச்சது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு பாமகவின் மூத்த தலைவர் G.K. மணி கடுமையா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரு. அன்புமணி தரப்பு போலியான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து அங்கீகாரம் வாங்கிட்டாங்கன்னு G.K. மணி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தின் செயல் ஜனநாயக படுகொலைன்னு G.K. மணி கடுமையாக சாடினாரு. இதே போல தேர்தல் ஆணையத்தின் முடிவை பாமக நிறுவனர் ராமதாசும் கண்டித்திருக்கிறார். கூட இருந்தவங்களை விலைக்கு வாங்குறது போல தேர்தல் ஆணையத்தையும் விலைக்கு வாங்கிட்டாரு அன்புமணி. தேர்தல் ஆணையத்திடம் உண்மையை சொன்னாலும் ஏற்க மறுக்கிறது. ஏன்னா பணம் தேர்தல் ஆணையம் வரை போயிருச்சுன்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு.